அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 குரூப் 4க்காக ஜிகே கொஸ்டின் தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா பார்ட் 6ல் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பதிவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாலிட்டி மற்றும் ஐஎன்எம் ரிலேட்டடாக ஒரு 30 கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸுக்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இட ஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? ஆர்டிகல் 335 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ரிசர்வேஷன். எதற்காக வழங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இட ஒதுக்கீடுக்காகத்தான் வழங்குகிறது. இது பார்த்தீங்கன்னா பிரிவு 335 யூனியன் அல்லது மாநிலத்தின் விவகாரங்கள் தொடர்பாக சேவைகள் மற்றும் பதவிகளுக்கான நியமங்களை செய்வதில் நிர்வாகத்தின் செயல்திறனை தொடர்ந்து பராமரிப்பதுடன் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியின உறுப்பினர்களின் கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படும். இதுதான் ஆர்டிகல் 335 இட ஒதுக்கீடை பற்றி யாருக்குங்கிறத பார்த்தோம். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? லோக் ஆயுக்தா உங்களுக்கு தெரிந்ததுதான். மாநில அளவில், அதாவது ஒரு அரசு ஊழியர்கள் ஊழல் அவங்க ஏதாவது குற்றங்கள் செஞ்சிருந்தா ஒரு சுதந்திரமான நீதித்துறை தான் லோக் ஆயுக்தா. தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆர்டிகல் 226, அதே மாதிரி ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 51A. இதுல நம்ம அந்த நீதி பேராணிகளும் சரி, சட்டப்பிரிவு 226 எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றத்திற்காக. சட்டப்பிரிவு 32 அடிக்கடி எடுத்தாளப்படுவது உச்ச நீதிமன்றத்தில். இதுல சட்டப்பிரிவு 40ங்கிறது பஞ்சாயத்து ரிலேட்டடா வரும். 51A அடிப்படை கடமைகளா வரும். அப்போ உங்களுக்கு 1, 2 இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? ராஜமன்னார் குழு 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது என்பது தவறு. 69ல் அமைச்சாங்க. இக்குழு 1971இல் அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. கூற்று 2, 3 சரியான ஒன்று. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாகும். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. இதுல கீழ்வரும் அமைப்புகளில் சிறியது முதல் பெரியது என்னென்ன? இதுல பாத்தீங்கன்னா, கிராம சபை, அடுத்தது கிராம ஊராட்சி, அடுத்த ஒன்று ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சி மன்றம். ஆப்ஷன் பி இது கிராம சபையில் இருந்து அடுத்தது கிராம ஊராட்சி வரும். ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம் என்பது சரி. சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ் வருவனவற்றுள் எது மிகச்சரியாக பொருந்துகிறது? இதுல துணை சபாநாயகர் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவர் ஆகிறார் என்பதுதான் சரியான மிகச்சரியான பொருத்தமான தொடர். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? In which case the Supreme Court gave judgment that directive principles cannot override the fundamental rights. எந்த வழக்குல அடிப்படை உரிமைகளை அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மீறக்கூடாது
அது எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன் வழக்கு என்பது சரியான ஒன்று. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா ஷகானி வெர்சஸ் ஒன்றிய வழக்கு இட ஒதுக்கீடு தொடர்பானதாகும். இந்த கூற்றுகள்ல எது ஒன்று சரியானது? இதுல 3 கூற்றுகளுமே சரி. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தலுக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா ஷகானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானது. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எது? தி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் எந்த நாள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 1952 வந்தது. Who is the chairperson of the தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்? தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார்? தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் என்பது சரியான ஒன்று. இன் இந்தியா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி ஆக்ட் கேம் இன் எஃபெக்ட் ஆன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கேள்வியும் வரும். நடைமுறைக்கு வந்த நாள், அதே மாதிரி அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தி நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 22 மொழிகளை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது? The article of the Constitution of India related to the right to conserve the people of distinct languages and culture is. அந்த பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 29 1 என்பது சரியான விடை. What was the first name of the All India Court established under the Act of 1935? இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்ன? அதனுடைய பெயர் ஆப்ஷன்ல ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் என்பது சரி. அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம். ஆர்டிகல் 263 contemplates the establishment of an interstate council to. நோக்கம் எதற்காக? ஆப்ஷன் ஏ தான். மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார்? இண்டிகோ யாருன்னு பாருங்க, தீனபந்து மித்ரா. நீல் தர்பன் ஏ பிளே போர்ட்ரைட் இண்டிகோ பிளான்டர்ஸ் ஆபரேஷன் வாஸ் ரிட்டன் பை தீன்பந்த் மித்ரா என்பது சரி. ரீசன் காரணம் கூற்று பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். இதுல பாருங்க, இதுல கூற்று அதாவது வலியுறுத்துதல் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் வலியுறுத்துதல் என்பது காரணம் என்பது வலியுறுத்துதலுக்கான சரியான விளக்கம். வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். அடுத்த ஒன்று கூற்று காரணம்.
சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். காரணம், பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. தி மூவ்மெண்ட் provided a space for women to share their ideas. இதுவும் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம். இரண்டுமே சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது, மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். அவர் யார்? ஆப்ஷன்ல லீலாவதி என்பவர் என்பது சரியான விடை. மறுமணம் செய்து கொள்ள மறுத்தவர், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். அடுத்த ஒன்று, டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அது எந்த இயக்கம்? Dash is a type of social movement that aims to gradually change or improve certain aspects of society, such as education or health care. அது which movement? ஆப்ஷன்ல சீர்திருத்த இயக்கம் என்பது சரியான விடை. கீழே கூறப்பட்டுள்ளவற்றை கவனிக்கவும். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. அது வந்து இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இதுல உங்களுக்கு வரிசைப்படி என்ன வரும்? கால வரிசையில் இதுல வந்து 1, 2, 3, 4 சரி. அதாவது இந்திய தேசியத்தை பரப்புதல், டு ப்ரமோட் இந்தியன் நேஷனலிசம், இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது? Regarding the changes of venue of the first session of the Indian National Congress from Pune to Bombay, which of the following statement is true? அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பூனா காலரா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது என்பதுதான் சரியான காரணம். பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். நானா சாஹிப், ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியோ தோப், ஜெனரல் வில்லியம், குன்வர் சிங், ஜெனரல் ஆக்டன், இவங்க அந்த புரட்சி ஏற்படுத்தப்பட்ட போது. இதுல வந்து டி வந்து 2, 4 சரின்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து 2, 4 சரி. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நானா சாஹிப், ஜெனரல் ஹென்ரி ஹேவ்லாக் என்பது சரி. ராணி லக்ஷ்மிபாய்க்கு சர்ஹி க்ரோஸ். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1, 2 சரி. இதுல தாந்தியோ தோப், ஜெனரல் வில்லியம், ஜெனரல் ஆக்டன் என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? The newspaper Al Hilal, which propagated the rationalist and nationalist ideals, was started in 1912 by மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரியான விடை. ராஸ்ட் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் கிபி 1854இல் தொடங்கப்பட்டது. ராஸ்ட் கோப்தார் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. Rast Goptar was an Anglo-Gujarati newspaper operating in Bombay that was started in AD 1854 by
தாதாபாய் நவ்ரோஜி. ராஷ்டிரகூப்தார் மீன்ஸ் ட்ரூத் டெல்லர், உண்மையை கூறுபவர் என்பது சரியான விடை. பின் வருபவர்களில் எவர் 1897 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாசா என்று வர்ணனை செய்தவர்? Who among the following described Amaravati session of the Indian National Congress held in 1897 as a 3 days தமாசா? அவர் யார்? அவர் அஸ்வினி குமார் தத் என்பது சரியான விடையாகும். அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார்? அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை All Bengal Civil Disobedience Council was formed by ஆப்ஷன்ல அதாவது ஜே மோ சென்குப்தா என்பது சரியான விடை. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? பெரிய பங்குதாரர்களாக ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு who is the major shareholders? ஆப்ஷன்ல பாண்டித்துரை ஹாஜி பகீர் என்பது சரியான விடை. which of the following is correctly matched? பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியூ மற்றும் இன்னசம் மருது சகோதரர்கள், கர்னல் ஹெரான் பூலித்தேவர், தலைமை தளபதி சர் ஜான் கிராடக் வேலூர் கழகம் 1806. இதுல அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கடைசி ஒன்று, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும். அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். தி மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் INC வேர். இதுல 3 கூற்றுகளுமே சரி. அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஜிகே ரிலேட்டடாக ஒரு 30 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம 6th to 10th 11th 12th புக் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸாக அப்பப்போ பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.